அட என்னங்க இன்னுமா உங்களுக்கு தெரியாது? ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால் குயிக்காக வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்குது. குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்கள். நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பன் முருகன். அண்மையில் இணையதளத்தில் நம்ம நாட்டோட முக்கிய மந்திரி ஒருத்தர் எதையோ கோபமாக பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு அப்படிங்கிறத பொறுமையாக பார்த்தங்க. பார்த்த பிறகு சில உண்மைகள்லாம் புரிஞ்சுது. அது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இவங்க சொல்கிறது போல், அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற மீடியா சொல்கிறது போல் பிஜேபி ஒன்றும் மும்மொழி கொள்கையை திணிக்கலையாமா, ஆப்ஷனல் வேணா வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்களாம். நாங்கள் மாநிலங்களை துண்டாட முயற்சி எடுக்கலை, எந்த மொழிக்கு நாங்கள் எதிரானவர்கள் கிடையாது, நாங்கள் எதிரியாக பார்க்கலையே, நீங்கள் தான் எதிரியாக பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக பேசியிருக்காரு. நீங்கள் நம்ப மாட்டீங்கல்ல, இந்த வீடியோ போட்டு விட்றேன், பார்த்துக்கிடுங்க. मान्यवर मैं गृह विभाग के राजभाषा विभाग के लिए भी जरूर बात करना चाहूँगा। मान्यवर, सबसे पहले मैं एक बात कर देता हूँ जिससे भाषा के नाम पर देश के बांटने वाले लोगों को एजेंडा न मिले। नरेंद्र मोदी सरकार ने राजभाषा विभाग के अंतर्गत भारतीय भाषा अनुभाग की स्थापना की है, जो सभी भारतीय भाषाओं को प्रचलन बढ़ाने के लिए काम करेगा। तमिल हो, तेलुगु हो, मराठी हो, गुजराती हो, पंजाबी हो, असमिया हो, बंगाली हो, हर भाषा और सबका हिंदी और अंग्रेजी से अनुवाद के ऐप बने। और मैं एक बात घोषणा करना चाहता हूं मान्यवर, कि ये दिसंबर के बाद मैं हर राज्य में किसी भी नागरिक हो, मुख्यमंत्री हो, मंत्री हो, सांसद हो, उसके साथ उसकी भाषा में ही पत्र व्यवहार करने वाला हूं। इस स्थिति आ जो भाषा के नाम पर दुकान चलाते हैं अपने भ्रष्टाचार को छुपाने के लिए, उनको मजबूत जवाब है। भारत की एक एक भाषा भारत की संस्कृति का गहना है। मान्यवर क्या कहते हैं कि हम दक्षिण की भारत के भाषाओं के विरोधी हैं, कोई राज्य की भाषा के विरोधी कैसे हो सकते हैं? हम भी तो वहीं से आते हैं। मैं भी गुजरात से आता हूं, निर्मला जी तमिलनाडु से आते हैं। कैसे हम विरोध कर सकते? क्या बात करते हो? हमने भाषाओं के लिए काम किया है। हमने मेडिकल और इंजीनियरिंग की शिक्षा को भारत की भाषाओं में किया है। और मैं आज इस मंच पर से कहना चाहता हूं तमिलनाडु सरकार, 2 साल से हम कह रहे हैं, आप में हिम्मत नहीं है मेडिकल और इंजीनियरिंग की शिक्षा को तमिल में अनुवादित करने की, क्योंकि आपके आर्थिक हित जुड़े हुए, आप ये नहीं कर सकते हो। मगर हमारी सरकार आएगी एनडीए की, हम मेडिकल और इंजीनियरिंग का कोर्स तमिल में तमिलनाडु में बनाएंगे। இதய அறுவை சிகிச்சைக்கு 7 லட்சம் ரூபாய் வரை தேவைப்படுகிறது. உங்களால் முடிந்தால் உதவுங்கள். மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த நபர். அதே தான் அம்மன் படம் வில்லன் மாதிரி சொல்லுவாங்கல்ல, அவரே தான் ஜண்டா அப்படின்னு கோவத்தில் பேசியிருக்காப்புல. பேசினாலும் பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க அந்த மேட்ரு. நான் இன்ஜினியரிங் தாய்மொழியில் படிக்க வைக்க சொல்கிறோம், மெடிக்கல் சயின்ஸ் தாய்மொழியில் படிக்க வைக்க சொல்கிறோம். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக போன்ற கட்சிகள் தங்களுடைய வியாபாரத்திற்காக ஹிந்தி மொழி வச்சு அரசியல் செஞ்சுட்டு தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக தாய்மொழி கல்வியை புறக்கணிச்சிட்டு பண்ணுறாங்க. இவங்கள சீட்டிங் ஃபெலோஸ் அப்படின்னு சொல்கிறாப்புல. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த மீடியாவும் இந்த செய்தியை வெளிக்கொண்டு வரல. இதுக்குத்தான் படிங்கடா ஹிந்தி படிங்கடான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபிக்காரங்க கதறாங்க. என்ன செய்ய, நமக்கு ஹிந்தி தெரியாது. இவங்க திட்டுறாங்களா பாராட்டுறாங்களா தெரிஞ்சுக்கிறக்காண்டி டெய்லி இப்படி உட்காந்து பார்த்து அவரை ஆத்தாகே பார்த்தாகேன்னு ஏதோ சொல்ல இப்படித்தானோ அப்படின்னு தெரிஞ்சு சப்டைட்டில் போட்டு கற்றுக்கிறது. நிலைமை அப்படி போயிட்டுருக்குது. ஏன்னா பாராளுமன்றத்தில் என்ன பேசுகிறான்னு தெரியாமல் இங்கே இருக்க மீடியாக்கள் நம்ம காட்டுறது இல்லை. அவன் திட்டுறானா, நம்மளை கேவலமாக திட்டுறானா, பாராட்டுறானா, நல்லவங்க தான் நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்களா, இல்லை நமக்கு எது நிதி ஒதுக்குறாங்களா, என்ன திட்டம் கொண்டு வரா, என்ன ஸ்கீம் கொண்டு வரா, ஒன்றும் முடியல. ஏன், நமக்கு ஹிந்தி தெரியாது. இப்போ நமக்கு ஹிந்தி வேண்டாம்னு சொன்னவங்க நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் ஹிந்தி இருக்குது. வியாபாரம், இந்த வியாபாரம் நடக்குதுங்கிறத பாராளுமன்றத்தில் பேசிட்டாங்க. ஆனால் இவங்க வெளியே வந்து என்ன பண்ணாங்க தெரியுமில்ல, மன்னிப்பு கேள் கனிமொழியிடம் மன்னிப்பு கேள் அப்படின்னாங்க. நடந்தது என்ன, இவங்க பண்ணது என்ன, நமக்கு மீடியா காமிச்சது என்ன? அங்கே நடந்தது மொழியை வச்சு வியாபாரம் பார்க்குறீங்க. நாங்கள் தாய்மொழி வழியாக தான் மெடிக்கல் சயின்ஸ் படிக்கணும்னு சொல்கிறோம், தாய்மொழி வழியாக தான் மருத்துவம் படிக்கணும், தாய்மொழி வழியாக தான் இன்ஜினியரிங் படிக்கணும்னு சொல்கிறான்.
நாங்கள் அதுக்கு தான் நிதி ஒதுக்கிக்கிட்டு இருக்கிறோம், அந்த பள்ளிக்கூடங்களை திறங்க, அதுக்கான வேலைகளை செய்யுங்கன்னு சொல்கிறோம், பாடத்திட்டங்களை அதுக்கு தயார் பண்ணுங்கன்னு சொல்கிறோம், நீங்கள் அதை பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து குற்றச்சாட்டு. வெளியே வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க, மும்மொழியை திணிக்கிறாங்க அப்படின்னு இவங்க குற்றச்சாட்டு. அப்போ நமக்கு ஹிந்தி தெரியாது எவ்வளோ பெரிய அசிங்கம் பார்த்தீங்களா, எப்படி உருவாகிட்டாங்க பாருங்களேன். அங்கே என்ன பேசுகிறாங்கிறது இங்கே இருக்க மீடியா சொல்லாது. ஏன், இது எச்சக்கல மீடியா. இங்கே இருக்க மீடியா இருந்துச்சிங்களா, காசு வாங்கினா எதை வேணால் சொல்லுவாங்க. ஏங்க காசு வாங்கினா ஏன் வேணாலும் ஹீரோ கொஞ்ச நாளைக்கு. உண்மையில தான் காசு கொடுத்தா யார் வேணால் ஹீரோ காமிப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிடிவி தினகரன் ஒருத்தர் இருந்தார்ல, அவர் தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற வந்து ரச்சகர் போல் காமிச்சாங்க. இப்போ ஏன் காமிக்க மாட்டுறாங்க, எதுக்கு காமிக்க மாட்டுறாங்க? துட்டு தீர்ந்து போச்சு அவர்கிட்ட, அவ்வளோதான். இப்போ இப்போதைக்கு அவருக்கு பேங்க் பேலன்ஸ் கொஞ்சம் தான் இருக்குது. கொஞ்ச நாளாக அவர் விடவே இல்லை, மீடியாக்கள் பூரா தொத்தி இருக்க தான் புழிஞ்சு எடுத்துட்டாங்க. அப்புறம் அந்த அம்மா சின்னம்மா அப்படின்னு அந்த அம்மா பின்னாடியே போனாங்க. அந்த அம்மா கிட்ட ஒரு முடிஞ்ச அளவுக்கு பேமெண்ட் வாங்கிட்டு, அப்பா நம்ம ஒன்றும் கொடுக்குறதுக்கு இல்லைப்பா சொன்னோடனே விட்டாங்க. மீடியா பசங்க இருக்கானுங்களே சரியான இந்த பசங்க அப்படின்னு நான் சொல்லலை, திமுகவை சேர்ந்த அமைச்சரே பலமுறை சொல்லிட்டாப்புல, உங்களை மாதிரி கேடு கட்டவங்களை பார்த்ததில்லடா அப்படின்னு சொல்லி திமுக சேர்ந்த தற்சமய அமைச்சராக இருக்கிற துரைமுருகனை சொல்லிட்டாப்புல. இதய அறுவை சிகிச்சைக்கு 7 லட்சம் ரூபாய் வரை தேவைப்படுகிறது. உங்களால் முடிந்தால் உதவுங்கள். மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த நபர். ஏன் துட்டுக்கா என்ன வேணால் பேசுவாங்க. அங்கே நடந்தது மும்மொழியை பற்றி ஹிந்தியை திணிக்கிறங்கிற பேச்சு இல்லை, தாய்மொழியில் பள்ளிக்கூடத்தை தொடங்குங்கிற பேச்சு. வெளியே வந்து இவங்க அடிச்ச நாடகம் என்ன. இதுக்கப்புறம் அவங்க விருப்பங்க, ஹிந்தி படிக்காமல் போங்க. எனக்கு படிக்கிற வாய்ப்பு மறுக்கப்பட்டுச்சு. அதுக்கு காரணம் ஒரு குறிப்பிட்ட குடும்பம். நான் என்ன படிக்கணுங்கிறத என்னை பெற்றவங்க முடிவெடுத்துருக்கணும், எங்கள் வாத்தியார் முடிவெடுத்துருக்கணும். எங்கள் வாத்தியாரே கவர்மெண்ட் சொல்கிறத கேட்டு சம்பளம் கொடுத்தா சரி உட்காந்துட்டாப்புல. அவருக்கும் தெரியல, முடிஞ்சு போச்சா. என்னை பெற்றவங்களுக்கு படிப்பறிவே இல்லை. அதனால் அவங்க கேட்குறதுக்கான பேசிக் நாலேஜ் இல்லாமல் விட்டாங்க. குறைந்தபட்சம் என் பிள்ளைக்கு என் பேரனுக்காவது நான் அவங்க என்ன படிக்கணும் முடிவை நான் எடுக்கிறேன், நீங்கள் எடுக்காங்கடா. நீங்கள் எடுக்காதீங்க. நீங்கள் எடுக்கிறீங்கன்னா உங்கள் பிள்ளைங்க உங்கள் பேரங்க படிக்கிறாங்க பார்த்தியா, அந்த பள்ளிக்கூடத்தில் எங்கள் பிள்ளைகளையும் படிக்க வச்சுட்டு எடுங்க. உங்கள் பிள்ளைங்க படிக்கிறதுக்கு வெளிநாட்டு யூனிவர்சிட்டிஸ் சிங்கப்பூர்லேயே படிக்கிறாங்க. இங்கே மொழி வேண்டாம்னு சொன்ன கனிமொழி அவங்களோட பையன் அவங்களோட குடும்பத்தவங்க சிங்கப்பூர்லேயே பிஆர் வாங்கி சிட்டிசன் வாங்கி வேர்ல்டு கிளாஸ் யூனிவர்சிட்டியில் படிக்கிறாங்க. நாம் இங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறோம். நம்ம பிள்ளைங்க இங்கே இருக்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்குது. மதியம் சத்துணவு, இந்த சத்துணவை கனிமொழி வீட்டில் இருக்க பிள்ளைங்க சாப்பிடுமா? உதயநிதி அவருடைய பையன் சாப்பிடுவாரா? எங்கே போய் கால்பந்து பயிற்சி இந்த நாட்டில் எடுக்கிறாரு. ஏன் அந்த நாட்டில் இருக்கும் பிளேயர்ஸ் இல்லையா? அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம்யா. அந்த குறிப்பிட்ட குடும்பத்துக்கு தான் கழுவிக்கிட்டு இருப்பேன், அந்த குறிப்பிட்ட குடும்பம் தான் சரின்னா நாசமாக போங்க. நான் பிஜேபி இந்த இடத்துல ஆதரித்து பேசுகிற மாதிரி எனக்கு தெரியும். சில நேரத்தில் பாராளுமன்றத்தில் என்ன பேசுகிறான்னு தெரியாமல் இங்கே இருக்க கூட்டங்கள் அதுதாங்க சரி, இந்த குடும்பம் சொல்கிறதாங்க சரின்னு சொல்கிறீங்கள. உங்களை மாதிரி கூமுட்ட பயில் இருக்க வரைக்கும் அவங்க நல்லா விளையாடுவாங்க. மேலே என்ன பேசுகிறான்னு தெரிஞ்சுக்கிடுங்க, மேலே என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கிடுங்க. அதுக்கு குறைஞ்சபட்சமாக நாம் கொஞ்சம் அரசியல் கவனிக்கணும். தமிழ்நாட்டு ஊடகங்கள் சொல்கிறத கொஞ்சம் ஓரமத்தி குப்பையில் போட்டுட்டு மற்ற மாநில ஊடகங்கள் என்ன சொல்கிறான் அவனும் போய் தான் சொல்லுவான். பாராளுமன்றத்தில் என்ன பேசுகிறாங்க அதுக்கு தனியாக டிவி சேனல் இருக்குது, அதுக்கு தனியாக யூடியூப் பேஜ் இருக்குது, அங்கே பேசுகிறத அப்படியே போட்டுருவாங்க. அதை எடுத்து கொஞ்ச நாள் பார்ப்போம். இவங்க பேசுகிறது பூரா ஃப்ராடுன்னு தெரிஞ்சு போயிடும். அதே முதல்ல பார்ப்பையா. நன்றியா. உங்களோட பிஸ்னஸை நீங்கள் விளம்பரப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? அதுவும் வெறும் டீ குடிக்கிற காசில். அதுக்குன்னே இருக்குது நம்மளோட நாம் மீடியா. ஸோ இன்னும் ஏன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உடனே உங்களோட பிஸ்னஸை விளம்பரப்படுத்துங்க.